வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். குட் பேட் அக்லி ஒரே ஃபயராக இருந்தது. டீசர் எப்படி சார் இருந்தது? உண்மையிலே இதுக்கு தானே காத்திருந்தோன்ற மாதிரி இயக்க ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தேட்டர்லேயும் இது தேட்டரில் இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க, வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. குறிப்பாக அஜித்தோடைய அந்த படம் டீசர்லாம் வந்து ட்ரெய்லர் தேட்டரில் அதை ஸ்க்ரீன் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குன்னு தெரியும். அதுக்கெல்லாம் பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் டீசெண்டாகவே இதை பார்த்துட்டு போகிறோம், எந்த தகராறும் கிடையாதுங்க, எங்களுக்கு அதான் வேணும்னு. இது அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நாமளே கூட எதிர்பார்க்கல. ஒரு 10 மடங்கு, அதாவது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பழைய பன்னீர்செல்வமாக வந்து இறங்கணும், பழைய மாணிக் பாட்சாவா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு 10 பழைய பன்னீர்செல்வம் 10 மாணிக் பாட்சாவா உள்ளே இறங்கி அஜித் பண்ணியிருக்காரு. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்படி நான் சட்டில்டாக தான் அப்படி நடிப்பேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்த ஒரு நபர் போன படத்துக்கெல்லாம் கடுமையான விமர்சனங்கள்லாம் இருந்தது. என்னங்க படம் எடுத்து வச்சிருக்காரு, ஃபேன்ஸுக்கான படமா இது, இதுவா கள்ளக்காதல் படம், இப்படி எப்படின்னு தாறுமாறெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக அடிச்சுன்னு இருக்கு மாதிரி 1.5 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த டீசருக்கே இந்த இதுனா இப்போ படம் எப்படி இருக்கும் பாருங்கள். வந்து ஏப்ரல் 10 தியேட்டர் திருவிழான்னு அர்த்தம். வந்து சார், படம் ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த மார்க் ஆண்டனி டோனில் ஸ்டார்ட் ஆகுது. பட் போக 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 நமக்கு வந்து டீசர் முடிஞ்சதே தெரியல. அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஷார்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சார். அதாவது வந்து நான் பார்த்த டீசர்லேயே ஒரு 10 டாப் பெஸ்ட்டு டீசரில் எதுவும் ஒன்று. டீசர் அவ்வளோ அருமையாக கட் பண்ணியிருக்காரு அதிக்கிற வச்சுருந்தேன். உண்மையிலேயே நான் ஒரு ஃபேன் பாய்ன்னு சொன்னார் இல்லைங்களா, அந்த ஃபேன் பாய் அப்படி இறங்கி எப்படி பண்ணுவாங்களோ அப்படி அணுவாக வந்து ரசிச்சிருக்காப்புல. எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மார்க் ஆண்டனியோடைய ஒரு டோன் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிஎஃப் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க உள்ளே. வந்து அந்த வில்லன் பேசுகிறதெல்லாம் அப்படி இருக்குது. வந்து அந்த கேஜிஎஃப் வில்லன் தான் வருது. இந்த ரெட் டிராகன் சொல்லி பேசுவாங்க. ஐயோ, ரெட் டிராகன் படத்துக்கு ரெட் டிராகனே வச்சிருக்கலாம் பொழுது. வந்து இதை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவன் ஏகே ஒரு ரெட் டிராகன் மாதிரி அவன் போட்ட ரூல்ஸையே அவன் பிரேக் பண்ணிட்டு வரானா, மூச்சு காத்துலேயே முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி டயலாக் தாங்க. எப்போவுமே ஒரு மாஸ் ஹீரோ படங்களுக்கு டயலாக் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது எங்கே கோட்டை வர்றாங்கன்னு தெரியல. வந்து அப்படி டயலாக் மெனக்கிட்டு பண்ணியிருக்காப்புல அதிக்கிற வச்சு தான் எனக்கு அங்கே காமிக்கும் போது இன்னொரு ஒரு கொரியன் ஆக்டர் எனக்கு ஞாபகம். ஆமாம் சார், அந்த மான்டாசியோ. ஆமாம், நிறைய அது சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா மான்டாசியோடைய படங்களை வந்து அஜித் எடுத்து பண்ணாருன்னா பெரிய ஹிட் அப்படின்னு அவருக்கு பெரிய ஃபேன்ஸ்னு நினைக்கிறாங்க. ஆமாம் சார், ஏற்கனவே அவரும் அப்படி தான் இருக்கார். வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான். அதில் வந்து ஒரு ப்ரிசனில் ஒரு சீன் வரும் சார். ஜெயிலில் வந்து அவர் கையில் விலங்கு போட்டு நடந்து கூப்பிட்டு வருவாங்க, எல்லாருமே குனிஞ்சு நிற்பாங்க மரியாதைக்கு. அதே மாதிரியே இதுலேயும் ஒரு சீன் வந்து கை விலங்கு மட்டும் காமிக்கிறாங்க, பின்னாடி வந்து எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீறி வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த 90 இறுதி 2000 தொடக்கத்தில் இருந்தார் இல்லையா அஜித். வந்து குறிப்பாக அந்த பில்லா, மங்காத்தா, இன்னொரு படம் தீனா, அப்படியே 3த்தையும் கொண்டு வந்து நான் பழைய பன்னீர்செல்வம் இறங்கிட்டேன் நான் உள்ள அப்படின்ற மாதிரி 3 படத்தையும் அப்படி கொண்டு வந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு இளமையாக இருக்கார். வேறு பார்த்தீங்கன்னா உடம்புலாம் டாட்டுன்னு போட்டுருக்காப்புல. இது என்னன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ நேரத்தில் வந்து மில்லியன் போயிடுச்சு. வந்து 25 மினிட்ஸில் மில்லியன் அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா தியேட்டருக்கு உள்ளே பார்த்துட்டு வெளியே வந்து ஆளாளுக்கு மொபைலில் இதை பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரு தடவை பார்த்தா பத்தாதே சார், பல தடவை பார்த்தா தானே நமக்கு அதுதான் சைமன். எப்பவுமே ஒரு படத்துக்கு நீங்கள் ஒரு படத்துக்கு பில்டப்பே வேணாம், இந்த பில்டப்பே கொடுக்க மாட்டேன், இது அந்த மாதிரியான படங்கள் இல்லைங்க. ஃபேன்ஸோடைய மணல். ஏன்னா நான் இவர் தான் மகுத்திருமணி தான் சொல்கிறேன். அஜித்தோடைய ஃபேன்ஸ் அந்த மாதிரியான ஃபேன்ஸ் அவருக்கு ஒரு டைரக்டராக தெரிஞ்சிருக்கலாம், அதை அஜித்தே கூட சொல்லியிருக்கலாம். அப்படிலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்க படம் பாருங்க. நாங்கள் உண்மையிலே அது சொன்னது வந்து பெரிய பலமாயிடுச்சு அந்த படத்துக்கு. வந்து இப்போ இந்த படத்துக்கு நாங்கள் இறங்கி பண்ணுவையா அப்படின்னு இறங்கி நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம், அப்டேட்டாக விட்டு தள்ளுவோம் அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்கன்னா வலிமை படத்துக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்களா உங்களுக்கு? வலிமை படத்துக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் டோட்டலாக வலிமை வேறு இது வேறு, இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை தாண்டி எனக்கு நிறைய இந்த டீசர் பார்க்கும்போது நிறைய டீகோட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் 3 கேரக்டர் மேபி கிடையாது, 3 ரோலில் பண்ணுறாரு அப்படின்னு. எனக்கு தெரியும் 5 ரோலில் கொண்டு வர பொழுது 5-6 கெட்டப் வருது சார். ஆமாம், இந்த பில்லா நடந்து வர்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. ரொம்ப யங் அஜித்தா ஒன்று காமிக்கிறாங்க, கொஞ்சம் வயசான அஜித்தா. அது புரிஞ்சிக்கவே முடியல சார். என்ன ஒரு டைலாக் வந்ததுன்னு வச்சுங்கப்பா, அது இதில் வருது இல்லை, அது தேட்டரில் வரும்போது பாருங்க, அது வரும்பொழுது வேற விதமாக மாறிடும். ஒரு இடம் நீங்கள் கவனிச்சிங்களா அந்த டீசரில் வந்து அப்படி மௌனமாக அப்படி வாய் அப்படி இது பண்ணிட்டு மெல்லுவார். அது எந்த படம் சொல்லுங்க பார்க்கலாம். இது சார் இந்த வாலியில் இந்த சிக்கன் போட்டு மெல்லுவாரே சார், சிக்கன் போட்டு அப்படியே வாயிலே அப்படி மெதுவாக மெல்றது இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு 90s, ஏன்னா இதுக்கு ஒரு ப்ரோமோ விட்டாங்க, நீங்கள் கவனிச்சிங்களா? அது வந்து ஆமாம் சார்,
அதில் ஒரு சாங் வந்துட்டு இருக்கும். அது 90ஸ்லேயோ அல்லது 90ஸ்ல வந்த சாங் தான் அது. அது கமல் படமா ரஜினி படமான்னு எனக்கு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன். அதை பிரமாதமாக ஜிவி பிரகாஷ் அதை பண்ணியிருப்பார். ஏன்னா மார்க்காண்டிலே பார்த்தீங்கன்னா அந்த 80s சாங் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. ஆமாம், பெரிய பலமாக. இதில் எனக்கு பார்த்து இந்த படத்தில் டைலாக் பிச்சு உதற மாதிரி இருக்கும் சார். ஒரே ஒரு வார்த்தை தான் சார் பேசுகிறாரு, ஆனால் அது பயங்கரமாக ஒரு எஃபெக்ட் கொடுக்குது. அந்த காட்டுறேன் அப்படின்ற இதெல்லாம். ஆமாம், இது இத்தனை நாளாக பிரேக் நிறுத்தி காட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லுது. இத்தனை நாளாக அவர் கமர்ஷியல் படமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே சார். இப்போ மொத்தமாக சேர்த்து வச்சு நான் காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருக்காரு சார். இது ரசிகர்களை தாண்டி அப்புறமா உண்மையிலே தியேட்டருக்காரர் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஒரு பெரிய இதுதான் என்னென்னா, ஏங்க இப்படி தாங்க ஒரு ஹீரோ எங்களுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படி தான் வேணும். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மாஸ் ஹீரோ அரசியலுக்குள்ளே போயிட்டாரு, இவரும் கார் ரேஸுக்கு போயிட்டுருக்காரு, அப்புறம் ரஜினி பண்ணிகிட்டு இருக்காரு, கமல் அப்படி பண்ணுறாரு. ஆனால் இவங்க 3 பேருக்குள்ளே தான் குறிப்பாக அஜித் விஜய் அஜித் தானே அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு படம் கொடுத்தா தான் எங்களுக்கு தேட்டருக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், எங்களுக்கு ஓடும் அப்படின்னு. இந்த படம் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு வந்துருன்னு வச்சுக்கேன், அந்த 10 நாளை அப்படியே இந்த படம் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமான அந்த 10 நாள் லீவை வேற எந்த படத்தையும் அண்டை விட்டு இருக்காது. வெளியே போங்க, மத கஜராஜாவது இதுவாது எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு தெருக்கி விட்டுருக்கோம். ரைட், எந்த நேரத்தில் வரணுமோ. இது ஏப்ரல் 10 கூட ஒன்றும். ஆமாம், அதுவும் தொடர்ந்து 10 days ஹாலிடேஸ் வருதுன்னு சொல்லுவாங்க சார். ஒவ்வொரு நாளாக விடுமுறை வருது, அந்த இருக்கிற அந்த 10 நாள் இதை கொண்டாடிடுவாங்க சார். படத்தில் நம்ம கதை என்னன்னே தெரில. டீசரில் எப்படியும் கதை நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. பட் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக இருக்கிற மாதிரி இருக்கே சார். அஜித் சார் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதில்லைன்னா இப்போ ரீசண்டாக பண்ணதில்லை. அவர் திடீர்னு இந்த மைண்டு சேஞ்ச் ஆகிறது என்ன சார்? தினாவுக்கு அப்புறம் அசலுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கூட ஓகே பண்ணியிருந்தாலும் ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு, ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டு, ஒரு ஃபேமிலிக்கான ஒரு விஷயம், ஒரு மகளுக்கான சென்டிமெண்ட்டு, இப்படி கொண்டு கனெக்ட் பண்ணுவாங்க. முழுக்க என் ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா ஆரம்ப டைட்டில் கார்டுலேருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் விசில் அடித்து கொண்டாடணுன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு. என்னென்னா, நான் இன்னும் பழைய இயற்கையாக தான் இருக்கேன், பழைய அஜித்தாக தான் இருக்கிறேன்னு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ நாம் சாதாரணமாக இருக்கு, நம்மளே கூட நினச்சி பார்ப்போம். ஒரு இடத்துல ஒரு உயரத்தில் இருக்காவில, எனக்கு மன்றம் வேணாம், எனக்கு கத்தி கோஷம் படாதீங்க, என் பின்னாடி வராதிங்க, அவங்கவுங்க இந்த அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க, இதெல்லாம் உங்கவுங்க வேலையை பாருங்கள், நீங்கள் பிழைக்கிற வழியை பாருங்கன்னு ஒரு ஹீரோ சொல்லியும் இப்படி ஒரு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கும்போது அது மனநிலையே மாறும். என்னையா நம்ம பண்ணிட்டோம், இவங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், சரி இவங்களுக்காகவே ஒரு படம் நடிப்போம் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் இது சார். ஆதிக் ரவிச்சந்தர் இத்தனை நாள் நம்ம அவர் ஒரு ஃபேன் பாய், பயங்கரமான சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த சம்பவத்தை நம்ம கொஞ்சமாக பார்க்க முடிஞ்சுது. அந்த கொஞ்சம் பார்த்ததுலேயே அப்படியே தெரிக்குது ஸ்க்ரீனு. அவர் உள்ள நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருக்கும். 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு 1.5 நிமிஷம் டீசர்லேயே இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் கிளிம்ஸ் வீடியோ இருக்குது, ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்குது, செகண்ட் சிங்கிள் இருக்குது, அதை தாண்டி ட்ரெய்லர்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ட்ரெய்லர் வந்துடுச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் கதையை ஜட்ஜ் பண்ணலாம். ஆனால் அது ஏமாத்துற ட்ரெய்லர்னு இருக்குது, நீங்கள் கதை என்னன்னு யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏப்ரல் 10 அப்படின்னா நான் விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 அல்லது 3ஆம் தேதி அந்த ட்ரெய்லர் ஏன்னா அந்த நேரத்தில் வெளியிடுவாங்க. அப்படின்போது ஒரு படமாக நீங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ இதுவோ இன்புட் அதில் சேர்த்துருப்பாங்க. நீங்கள் ஒரு மார்க்கண்டனி விஷாலுக்கே ரொம்ப முக்கியமான படம். விஷால் இதோட தமிழ் சினிமாவில் இல்லை, அவர் காணாமல் போயிட்டார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. விஷாலும் எஜே சூர்யாவும் மரண மாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். பசங்களாம் கொண்டாடணும், என்ன மார்க்கண்டனி, அவங்க 2 பேருமே மாறி மாறி ப்ரொமோஷனுக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் ரொம்ப ஓவராக சொல்கிறாங்களா போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் படமாக பார்த்த பிறகு இப்போ அஜித் மாதிரியான ஒரு ஹீரோ கிடைச்சா அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருப்பார்? நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய பிரியாணி விருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி, அதுக்கான ஒரு சோறு பதன்வாங்க, ஒரு சோறு எடுத்து அப்படி பதமாப்பாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த டீசர். இல்லை இன்னொரு விஷயம் சைமன், இதில் இந்த ஒரு 1.5 நிமிஷம் டீசருக்கே எப்படின்னா, சுப்ரீம் சுந்தர் ஃபைட் மாஸ்டர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். கொஞ்சம் ஓவராக சொல்கிறாரோ எனக்கு கொடுத்து வந்துச்சு. என்னென்னா, நீங்கள் இந்த படத்துக்கு போகும்போது ஆல்ஸு விக்ஸ்லாம் கொண்டுமாங்க, கத்தி உங்களுக்கு தொண்டை இதுவாகிடும், அதை போட்டுன்னு இது பண்ணுங்க அப்படின்னு. அது உண்மைதான் போல. ஒரு சின்ன டீசருக்குள்ளே இப்படி இருக்கும் பொழுது அவர் கரெக்டாக தான் அதை ஃபைட் மாஸ்டர் சொல்லியிருக்காருன்னு தோணுது. அந்த அளவுக்கு அதகலமாக இருக்கும் இந்த படம். ஆமாம் சார், ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நிறைய பிளாஸ்ட்டு, அவர் தலைகீழ திரும்பி சுடுற மாதிரியெல்லாம் சீன்ஸ் இருந்தது. பார்க்கும்போதே நமக்கு அப்படியே பக்கா படம், இது பக்கா கமர்ஷியல் மூவி. இது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இப்போவே இது நிறைய பேர் கமெண்ட்ஸ் அதுதான்,
வெயிட்டிங்லேயே வெறியேற்றுறாங்களே அப்படின்ற கமெண்ட் தான். அந்த நம்பிக்கையில் தான் இவங்க வந்து இன்னும் உறுதியாக சொல்லலை. ஏறக்குறைய உறுதி தான் வந்து இந்த பெய்டு ப்ரீமியம் முன்னாலே படம் ஏறக்குறைய 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் தான் வந்து. ஒரு கான்ஃபிடென்ட் தான் வந்து அசைக்க முடியாத ஒரு போட்டுருவோம் வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இதான் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போய் படம் பார்க்குறீங்களா, அதில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விசாரிக்கும் போது 10 கோடி ரூபா லாஸ் ஆகலாம். நம்ம மட்டும் போய் பார்க்கல, ஃபேன்ஸே போய் பார்க்குறாங்க இல்லைங்களா. இது மாதிரி பெரிய ஹீரோக்கள் படம் அந்த சிறப்பு காட்சி, அந்த 4 மணி காட்சி 6 மணி காட்சி அனுமதிக்காததனால் அதர் ஸ்டேட்டுக்கு போய் பார்க்கறதுனால 10 கோடி ரூபாய் எங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு போயிட்டு. ஒரு பெய்டு ப்ரீமியம் அது தேட்டருக்கும் ஒரு நல்ல வருவாயாக இருக்கும், அது கொடுக்கறதுக்கு அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின் போது நைட்டே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. டிக்கெட்டு வாங்கி கொடுத்துருங்க சார், எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுத்துருங்க. டிக்கெட் வாங்குறதா சார் பெரிய ஆமாம், டிக்கெட் வாங்குறதா சார் பெரிய கஷ்டம். என்ன ஆக போதோ. இல்லைன்னா பெங்களூரில் போய் 1 மணிக்கே தேட்டர் வாசலில் நின்றுக்க வேண்டியதுதான் சார். படத்தில் வந்து அஜித் சார் நடித்த படத்தோட ரெஃபரன்ஸே நிறைய இருக்குது. மற்ற ரெஃபரன்ஸ் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக இருக்குன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் விசாரிச்சதில் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த கிளைமேக்ஸ் வந்து அந்த கிளைமேக்ஸ் தான் படத்தில் வேறு மாதிரியே வெறித்தனமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து அந்த கிளைமேக்ஸை தான் இவர் சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு. எப்பவுமே ஒரு ஹீரோ கதை கேட்குறாங்கன்னா ஒன்லைன் என்னன்னு கேட்பாங்க. வந்து இவர் ஒரு கிளைமேக்ஸ் இப்படி தான் சார் உங்கள் மேலே முடியுது அப்படின்னு சொன்ன பிறகு முழு கதையும் கேட்டிருக்காரு. மங்காத்தால் எப்படி நம்ம எதிர்பார்க்காம ஒரு கிளைமேக்ஸ் வந்தது, மேபி அதுவாக இருக்காது. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அதுக்கு கூட ஒரு அறிவிப்பு கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரும் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணாதீங்க, யாரும் ரிவ்யூவர்ஸ் வந்து இதை எதுவும் விமர்சனம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கூட கேட்கறதுக்கான ஒரு விஷயம், அப்படி தெரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜிவி பிரகாஷ் முக்கியமான ஒரு ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் வந்து நான் அசுரனில் வந்து ஒரு ஃபயராக இருக்கும். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரோட படங்கள் நிறைய வந்து அவர் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் அதிகமாக இருக்கிற படம்னா மார்க் ஆண்டனி பண்ணியிருந்தார். அதுவே இந்த பழைய சாங்கை எடுத்து ரீமேக் பண்ணதாக இருக்கட்டும், அது பயங்கரமாக இருக்கும். அந்த டிஆர் பாடின பாட்டு, ஆமாம், டிஆர் பாடின பாட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அதை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனோ அல்லது மைத்ரி மூவிஸோ அது சம்மந்தப்பட்டவங்க யாருமே கூட அப்டேட் கொடுக்கல. தொடர்ச்சியாக அப்டேட் கொடுக்குறது வந்து ஜிவி பிரகாஷ் தான். அவர் போகிற இடம்லாம் பேசிகிட்டு இருந்தார். அது பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லியிருந்தார், யூனிவர்ஸ்ன்னு போடுவார் அடிக்கடி. வந்து எனக்கு என்னென்னா இது யூனிவர்ஸில் கனெக்ட் பண்ணுறாங்களா என்னவோ, மேபி இல்லாமல் இருக்கலாம், இல்லை தொடர்ச்சியாக கூட கொடுத்துருக்கலாம். ரைட்டு, இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு அப்படின்னா அது யூனிவர்சல் கனெக்டாக கூட மாறலாம். வந்து ஏன்னா ஜிவி பிரகாஷ் வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க, அஜித் வந்து நின்னாலே ஒரு பிஜிஎம் போட்டால் அந்த பிஜிஎம் எந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆகுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரக்டரில் சம்பவம் பண்ணியிருக்காருன்னா வேற லெவலில் தான் அடிச்சு தள்ள வந்து. ஹீரோயினை காமிக்கவே இல்லை சார். ஹீரோயின் இருக்காங்களா இல்லையானே தெரியல. பெரிய மனசு வருத்தமாக கேட்குற மாதிரி இருக்குது. இது யாருமே கவனிக்கல பார்த்தீங்களா? இல்லை சார், எல்லாரும் அஜித் சார்ன்னு சொல்லி ஹீரோயினை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினே வேணாங்க எனக்கு இந்த படத்துக்கு. ஒன்றுமே ஹீரோயினாவது அப்பா கேரக்டராவது அம்மா கேரக்டர் எல்லாம் ஓரம் கட்டுங்க, அவர் இருந்தாலே போதுன்ற அளவு, அவர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. பட் இதுக்கு வந்து ஹீரோயின் வந்து யாருன்னே தெரியல, இல்லை இருக்காங்களா இல்லையானும் தெரியல. இது எப்படி சார் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மூவியாக பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இனிமே இல்லை, இப்போ அவங்க கொடுக்குற அப்டேட்டை வச்சு இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் இல்லை, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அந்த 1 மாதத்துக்குள்ளே அவங்க கண்டிப்பாக படத்துக்கான ப்ரொமோஷன் அப்டேட்டு இதெல்லாம் ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இதுவாக ரிவீல் பண்ணும்போது தான் என்ன கேரக்டர் அது என்ன கேரக்டர். ரம்யான்னு ஒரு கேரக்டர் த்ரிஷா விட்டதுக்கே வந்து எத்தனை ரம்யாவை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ரம்யாவை ஒரு ஃப்ரேம்லேயாவது காமிச்சிருக்கலாம், இங்கே விட்டாங்க. அது ஏன்னா டீசர் தானே இது, முழுக்க வந்து அஜித்துக்கான ஒரு டீசராக ஏகேனே வச்சுட்டாங்க வந்து அந்த கேரக்டர் பேரை. அப்படி வந்து கொண்டு வந்து வச்சதுனால வந்து வேறு யாரும் எங்களுக்கு காட்ட வேணாம், இதுவே போதுன்னு. இன்னும் கேட்டால் அடுத்து கூட ஏதாவது ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி விரைவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டீசரில் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்களா சார், டார்க்குன்னு இருக்கும், அவர் நின்றுட்டு இருப்பார், மேலே டார்க்குன்னு இருக்கும். அதில் வந்து ஏகேன்றதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ மேட்டர் எடுக்கலாம். அது இன்னும் நம்ம டீசர் பார்த்துட்டு பேசுகிற நாளைக்கு கூட டீகோட் பண்ணி பேசலாம். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய் கார் நிற்கும். ஆமாம் சார், அதில் வந்து ஏகேன்னு போட்டுட்டு அந்த மேலே பார்த்தீங்கன்னா கையோட இது வச்சுருப்பாங்க, அந்த ஒரு அடிக்கிறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்களே ஒரு ஆயுதம், அதை அப்படியே சிம்பிளாக வச்சுருப்பாங்க. அது அதை வந்து எனக்கு தெரிஞ்சு குட் கேரக்டரோட பேட் அக்லி கேரக்டர் தான் அதில் பயங்கரமாக பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். வந்து ஏன்னா அந்த டீசர் முழுக்க அதுதான் இருக்குது. வந்து சார் டைலாக்ஸ் வந்து இது வந்து பஞ்சுக்கு மட்டுமே டைலாக்ஸ் எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. எங்கே திரும்பினாலும் பஞ்சாக இருக்கும் பொழுது வந்து வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் ஒரு சில டைம் பண்ணியே தான் ஆகணும் பேபி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா. வேறு மாதிரி அதாவது என்னென்னா
இவ்வளோ காலண்டா நான் வந்து இன்னும் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பேன் மங்காத்தாவில் பேசுகிறேன் அந்த வசனத்தை அப்படி பெரட்டி போட்ட மாதிரி இருக்குது முழுக்க முழுக்க. இதுதான் அந்த ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க வந்து. ஏன்னா அஜித் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்பெல்லாம் இமேஜ் பற்றிலாம் கவலைப்படாத ஒரு நபர் வந்து. அதெல்லாம் இமேஜெல்லாம் தூக்கி போட்ட ஒரு நபர். இந்த படம் பார்த்தீங்கன்னா கூட இமேஜெல்லாம் ஒன்றும் கிடையாது. இமேஜாவது இதுவாக என் ஃபேன்ஸ் எப்படி வேணாலும் கொண்டாடுவாங்க. ஒரு ஹீரோ பாருங்கள் உடம்பு முழுக்க இப்படிலாம் டேட்டூலாம் போட்டுன்னு யாராவது மாஸ் ஹீரோ வந்து. அதான் அது ஒரு வித்தியாசமான முயற்சி தான். கடைசியில் எண்டிங் அப்போது டார்லிங்ஸ் மிஸ்டியூ டார்லிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருப்பார். இவர் வந்து கமர்ஷியல் படமே பண்ணாமல் இத்தனை நாள் கழித்து படம் பண்ணதால் இந்த டைலாகை வச்சுருக்காங்களா? மேபி இருக்கலாம் வந்து. நீங்கள் தொடர்ச்சியாக அந்த சொன்ன மாதிரி இந்த நம்ம பேசுன மாதிரி தான் வந்து ஒரு சென்டிமெண்ட்டு ஒரு குடும்ப கதை இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாலும் இவர் எப்போங்க இறங்கி ஒரு ஒரு தர லோக்கலாக எப்போ ஒரு படம் பண்ணுவார் அப்படின்போது அது மாதிரியான ஒரு படம் தான் இப்போ பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன் நான் உங்களை இப்போ கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி விஷயம். சார் கேமரா ஒர்க்குன்னு பார்த்தோம்னா நம்ம பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது பிரமாதமாக இருக்குது. ஒர்க்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. பயங்கர இதுவாக இருக்குது. எப்படி சொல்கிறது வந்து ஒரு 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 ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு ஹாலிவுட் டீசர் பார்த்த மாதிரி இருக்குது. அது மெனக்கெட்டுன்னு கட் பண்ணியிருக்கேன். நான் விசாரித்த போது கூட பார்த்தீங்கன்னா நான் சோர்ஸ் மூலியமாக கேட்டபோது பொதுவாக ஒரு டீசர் கட் பண்ணால் அந்த ஹீரோக்கு கிட்ட கேட்பாங்க. இது கூட சோஷியல் மீடியாலாம் கேட்டாங்க அஜித் பார்த்துட்டாரா டீசர் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க ஓகே பண்ணால் தான் வந்து ஆதிக்கு ஒரு 3 டீசர் கட் பண்ணி போய் காமிச்சிருக்கேன். ஏன்னா அது மாதிரி ஒரு 3-4 டீசர் கட் பண்ணி காமிப்பாங்க. உங்கள் சாய்ஸ்லேயே விட்டுறேன் அப்படின்னு சார் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும்னு அவர் டிக் பண்ண அந்த டீசர் தானே அது. இத்தனை காலம் சினிமாவில் இருக்காருன்னா எப்படி இருக்கும் அனுபவம் வந்து. அப்படிங்கும்போது அந்த ஒர்க் வந்து டெக்னிக்கலாக இந்த படம் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் எந்த ஒரு இன்டிமேஷனும் பண்ணாமல் வந்து போஸ்டர் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன வீடியோவாகட்டும் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறாங்களே சார். இது ஏதாவது மற்ற படத்துக்கெல்லாம் போடுவாங்கல்ல சார், இன்னும் 1 ஹவரில் வரப்போகுது, இன்னும் 50 மினிட்ஸில் வரப்போகுது, இன்னும் 5 மினிட்ஸில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த 1 மணி நேரத்துக்கு கவுண்ட் டவுன் போட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போட்டுக்கிட்டு இருந்தது வந்து டீசருக்கு முன்னே அப்படி பண்ணிட்டாங்க. இந்த டீசருக்கு பார்த்தீங்களா 1 ஹவருக்கு முன்னே ப்ரீமியம் போட்டு விட்டாங்க. ஆமாம் சார், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சார். இது ஏன்னா மற்ற டீசர்ஸ் எல்லாமே அந்த டைம் வரைக்கும் அப்போ அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சடனாக எல்லாருக்கும் போவோம். பட் இது வந்து ப்ரீமியரே போட்டு விட்டாங்க. ப்ரீமியரே போட்டு விட்டு நீங்கள் கரெக்டாக ஏன்னா அந்த நேரம் அப்லோட் பண்ணி போடும்போது என்ன ஆகிடும் ரொம்ப ஜாமாக கூட ஆகிடும். ஆமாம், ஒரு சில டைம் வந்து லேட்டாகவும் வாய்ப்பு இருக்குது, தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்குது, டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்வாங்க வந்து. இது ப்ரீமியமே போட்டு விட்டாங்க. நம்ம சொன்னது தான் வந்து இப்படி ஒரு பெரிய மாசான படத்துக்கு கொண்டாடி தான் பண்ண வேண்டியது வந்து. சும்மா இருக்கிற படத்துக்கெலாம் வந்து பில்டப் கொடுக்குறாங்க இல்லைங்களா. இந்த படத்துக்கெலாம் இன்னும் இந்த அப்டேட்லாம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் ப்ரீமியருக்கே 1 லட்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சார். நம்ம அது ப்ரீமியமுக்கு வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் லாகின் பண்ணேன். அப்படி இருக்கும்போதே கீழே வந்து 1 லேக் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தது. எங்கேருந்தா வரீங்க எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி முடிச்சு ஒரு 20 நிமிஷத்தில் 1 மில்லியன் நமக்கே 1 மில்லியன் காமிக்குதுன்னா உள்ளே வந்து கண்டிப்பாக 1.5 to 2 அந்த மாதிரி போயிருக்கும் சார். என்ன பேசி முடிக்கிறவங்க எங்கேயோ தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு பிளாஸ்டாக இருக்குது. டீசரே இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்ற ஒரு இதுலேயே இருக்கும். நம்மளை பரபரப்பாகவே வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரும்போது நம்ம அப்டேட்டுக்கு கண்டிப்பாக பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.